ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நான் இந்த ஸ்பெஷல் மீட்டிங்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கதைக்க போறேன். என்னை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நான் முர்ஷித் ஹுசைன். நான் இப்போ சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி ரீடிங். ஸோ நான் இப்போ இதில் எடுத்த டாபிக் என்னன்னா உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். 2023ல எக்ஸாம் நடந்திருக்கும். ஸோ அதோட ரிசல்ட் வெளியாகிருக்கு அப்படித்தானே. ஸோ இந்த ரிசல்ட்டை வச்சு நீங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னா நீங்க எஃபோர்ட் போட்டதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வருமான்னு சொன்னா நீங்க யூனிவர்சிட்டிக்கு நீங்க போறதுக்குரிய விஷயங்களை பார்த்துட்டு இருப்பீங்க. அதே இது நீங்க எக்ஸாம் எழுதி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு சொன்னா நீங்க திருப்பி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுலயும் குறிப்பா நான் இப்ப கதைக்க போறது யாருக்குன்னு சொன்னா பயோ மேத்ஸ், அதாவது பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம், பயோ ஸ்ட்ரீம். இந்த ரெண்டு ஸ்ட்ரீம்லையும் எடுத்தவங்க, எக்ஸாம் செஞ்சவங்க செகண்ட் ஷேட் தேர்ட் ஷேட் ட்ரை பண்ணுறதுக்கு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குரிய வீடியோ தான் இது. நான் ஆல்ரெடி ஜூம்ல செஞ்சிருந்தேன். இருந்தும் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்ததால் நான் அதை யூடியூப்லயும் செய்கிறேன். ஸோ இதில் நான் நிறைய விஷயங்களை கதைக்கிறதுக்கு இருக்கேன். அதனால கட்டாயம் நீங்க ஃபுல்லாவே என்னது ஸ்டாப் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம எல்லா விஷயங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் இருக்கும். ஸோ இதுல நான் என்னென்ன டாபிக் காய்க்க போறேங்கிறது லைட்டா சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ உங்களுக்கு கவனிங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இதுல சொல்ல போற விஷயம் என்னன்னா, ஏ லெவல் ரிசல்ட் ரிலீஸ் ஆயிருக்கு 2023. ஸோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் விஷ் பண்ணிருப்பாங்க. யாருக்குன்னா என்னது மெடிசின் எடுபட்டவங்க, அதே மாதிரி இன்ஜினியரிங் போனவங்க, ஐலண்ட்ல டாப் வந்தவங்க, டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் வந்தவங்க, இப்படியானவங்களை தான் நிறைய பேர் விஷ் பண்ணி போட்டிருப்பாங்க. இருந்தும் நார்மலா ஒரு ஆள் ஒரு ஃபெயில் லெவல்ல இருந்து ஒரு எஸ் லெவலுக்கு போறாருன்னு சொன்னா அவர் போடுறதும் மேக்சிமம் எஃபோர்ட்டை தான் இருக்கும். நார்மலாவே தெரியும். அடுத்த ஸ்ட்ரீமோட ஒப்புற டைம்ல பயோமேக் ஸ்ட்ரீம்ன்றா கொஞ்சம் டிஃபிகல்ட், கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் கூடவா. ஸோ ஒரு ஆள் எஃப் லெவல்ல இருந்து எஸ் லெவல்ல இருந்து சி லெவல் ஒரு பி லெவலுக்கு போறதுன்னா அந்த எஃபோர்ட்டும் அவர் பண்ணின ஒர்க்கும் என்னது வெல்லுவபிள் தான். ஸோ அவரை நம்ம கட்டாயம் விஷ் பண்ணணும். அதே மாதிரி சிலவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்திக்க மாட்டுச்சு. ஸோ அவங்கள நம்ம என்னது கீழுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்காம ஓகே அடுத்த முறை எடுக்க இயலும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்லி அவங்களையும் மோட்டிவேட் பண்ணணும், டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது. ஓகே. இது சம்பந்தமா நம்ம பார்க்க போறோம். அடுத்து என்னன்னா 2023ல ஃபைனல் ப்ரொஜெக்ட் ஒன்று செஞ்சிருந்தேன். லைக் 100 days ப்ரொஜெக்ட் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி லாஸ்ட் டைம்ல கைடன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் செஞ்சிருந்தேன். ஸோ அதுல நான் எப்படி பிளான் பண்ணினேன், என்ன விஷயங்களை செஞ்சேங்கிறதை நான் அவ்வளோ டைம் செல்லுவேன். ஓகே. அடுத்தது என்னன்னா 2023 எக்ஸாம் நெருங்குற டைம்ல நான் நிறைய கைடன்ஸ் ப்ரோக்ராம் செஞ்சிருந்தேன். கைடன்ஸ் ப்ரோக்ராம்னா ஃபுல்லாவே பிசிக்ஸுக்கு, அதாவது எக்ஸ்பெக்டேஷன், அதோட எப்படி கேள்விகள் செய்யணும், என்னென்ன கேள்விகள் வாரதுக்கு சான்ஸ் கூட, ப்ராக்டிக்கல் அதை பார்த்துட்டு போகணும், எஸ்ஏல எந்த கொஸ்டினை செஞ்சானெல்லாம், இப்படி நிறைய விஷயங்களை நான் சமரைஸ் பண்ணி லாஸ்ட் டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். அப்ப அது சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்து என்னன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி 2023 ஃபைனல் ப்ராஜெக்ட் டைம்ல நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்திருந்தேன். எம்சிக்யூ ஃபீஸ்டான்னு சொல்லி போட்டு ஒரு ஃபைனல் கொஸ்டின் பேப்பர் போட்டிருந்தேன். அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் கொஸ்டின்ஸ் நிறைய போட்டிருந்தேன். ஸோ நான் எப்படி அதை எடுத்தேனுங்கிறது நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்லுவேன். ஸோ அது உங்களுக்கு மேக்ஸிமம் ஹெல்ப் இருக்கும். அடுத்து என்னன்னா, இந்த 2023 ஃபைனல் ப்ராஜெக்டால எவ்வளவுத்துக்கும் அந்த வெற்றி வந்துச்சு அப்படின்ற நான் போட்ட எஃபோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் வந்துச்சா, அதோட அவுட்புட் எப்படி இருந்துச்சுங்கிற விஷயம் சம்பந்தமா கதைப்பேன். அடுத்து என்னன்னா ரிசல்ட். ரிசல்ட் என்ன சொன்னா நான் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ ஒர்க் பண்ணியிருந்தேன், அதுக்குரிய ரிசல்ட் எத்தனை பேர் என்ன மாதிரி ரிசல்ட் எடுத்தீங்கன்னு சொல்லி. அதுக்கு அடுத்தது ஃபைனல் ஃபீட்பேக், அந்த ப்ரொஜெக்ட்ல கிடைச்ச ஃபைனல் ஃபீட்பேக். சரியா. அதுக்கு அடுத்த விஷயம், இம்பார்ட்டன்டான விஷயம், ரிசல்ட் வந்துட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ரிசல்ட் இப்போ வந்துட்டு. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னா உங்களுக்கு ஆஹ் வார ரிசல்ட்டுக்கு போறதா அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3C ரிசல்ட் வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே. இப்போ 3C ரிசல்ட் வந்திருக்கு, இந்த 3C ரிசல்ட்டுக்கு போறதா இல்லாட்டி திருப்பி படிக்கிறதா, செகண்ட் சே செய்யறதா. இப்போ செகண்ட் சே செய்யறதா டைம் போதுமா, இல்லாட்டி இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு ஏபிசி ரிசல்ட் வந்திருக்கு,
உங்களுக்கு மெடிசின் போக ஆசை, மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ திருப்பி படிச்சா இந்த ஏபிசியோட கூடுமா, இல்லாட்டி இதுக்கே நம்ம போவோமா? ஸோ இப்படி ஒரு கன்ஃபியூஸ்ல இருப்பீங்க. ஸோ அது சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நான் இந்த இடத்துல கதைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கேன். அடுத்தது, படிக்கிறதுக்கு 178 நாளுக்கு குறைவா தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 170 நாள் இருக்கு. ஸோ அந்த 170 நாள் போதுமா? அப்படி 170 நாள் போதும்னு சொன்னா டைம் ஷெடியூல் எப்படி பண்ற, அது சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்தது, ரிசல்ட்ஸ் குறையறது காரணம். பொதுவான காரணத்தை நான் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் ஏன் ரிசல்ட்ஸ் குறைஞ்சது. ஸோ இதை நீங்க கட்டாயம் கமெண்ட் பண்ணணும். ஓகே? அப்படி என்ன உங்களுக்கு தெரியும் நீங்க ஏன் ஃபெயில் ஆகிறீங்க, ஏன் எஸ் எடுத்தீங்கன்னு சொல்லி அடிபட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும் ரிசல்ட்ஸ் குறையிறது காரணம் ஏன் குறைஞ்சிச்சுன்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், பிசிக்ஸ் ஃபெயில் ஆகிருக்கு இந்த முறை 2023ல. ஃபெயில் ஆக வாய்ப்பே இல்லை. ஆகவும் பேசிக்கான விஷயங்களை பேஸ் பண்ணி பாஸ் பேப்பர் ரிலேட்டிவான கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ நீங்க பாஸ் பேப்பரை ஜஸ்ட் பார்த்துட்டு போனா கூட, லாஸ்ட் டைம் அந்த கைடன்ஸை பார்த்துட்டு போனா கூட நீங்க ஃபெயில் ஆக வாய்ப்பு இல்லை. ஆனா ஃபெயில் ஆகிருக்கீங்க. ரீசன் என்ன? அடுத்தது, ஃபெமிலி சுச்சுவேஷன். அடுத்தது, காசு பணம் படிப்புக்கு தடையா. அப்படி என்ன, வீட்டு சுச்சுவேஷன் கஷ்டமா இருக்கு, ஸோ படிப்பை விடுறியா, இல்லாட்டி காசு இல்லாம இருக்கு அதுக்காக படிப்பை விடுறியா, அது சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்தது, பிசிக்ஸ்ல இப்ப ஈக்குவேஷன், அதாவது பிசிக்ஸ் ஃபார்முலான்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாவை மட்டும் நான் ஃபார்ம் வச்சா போதுமா, இல்லாட்டி ஆஹ், வேற விஷயங்களை பார்க்கணுமா? அதாவது நான் ஃபார்முலா எல்லாமே நான் ஃபார்ம் வச்சுக்கேன், என்னால ஏ எடுக்கலுமா? இதான் பிசிக்ஸா? அந்த விஷயம். அடுத்தது, நான் எந்த லெவல்ல இருக்கேன் என்று எப்படி கண்டுபிடிக்கிறேன்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க படிச்சுட்டே இருக்கீங்க SA 24 பேட்ச், இல்லாட்டி ஒரு ரிப்பீட் பேட்ச், இப்ப என்ன நிலைமையில இருக்கீங்க? ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறேன்? அடுத்தது, கிளாஸ்ல கொஸ்டினுக்கு ஐடியா வருது, பட் எக்ஸாம்ல ஐடியா வருது இல்ல. நான் அதாவது என்னத்தை சொல்ல வரேன்னா, 23ல நீங்க படிச்சீங்க, இல்லாட்டி ஒரு 24 பேட்சா இருக்கீங்க, கிளாஸ்ல ஒரு தியரி பார்ட் போகுதுன்னா அந்த கொஸ்டினுக்கு ஐடியா வருது, பட் எக்ஸாம்ல ஐடியா வருது இல்ல. ஸோ அதுக்குரிய காரணம் என்னவா இருக்கும்? அடுத்தது, படிக்கிற டைம்ல தூக்கம் வருது. படிக்கிற டைம்ல எந்த டைம் பார்த்தாலும் தூக்கம். அப்படின்னா படிப்பு அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணினாலே தூக்கம் வருது. ஸோ ஏன் அப்படி தூக்கம் வருது, அதுக்குரிய காரணம் என்ன? அதுக்கான காரணம் என்னங்கிற டைம்ல உங்களுக்கு தெரியும். மெயினா ஷெட்யூல் இல்ல. சரி, ஓகே. அடுத்த விஷயத்த பார்ப்போம். நான் இன்னும் செல்லல, ஜஸ்ட் என்னென்ன விஷயத்த கதைக்க போறேனுங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஓகே? அடுத்தது, 187 நாள் ஏதோ அதோட கொஞ்சம் குறையத்தானே இருக்கு. ஓகே, இந்த குறிப்பிட்ட நாளைக்குள்ள ஜஸ்ட் ஒரு 6 மந்த்ல படிச்சு ஏ எடுக்கலாமா? அப்படி என்ன, ஒன்றுமே தெரியாம நீங்க இல்லையே. SA 24 வச்சுன்னா நீங்க ஒரு எலக்ட்ரிசிட்டி வரைக்கும் படிச்சிருப்பீங்க. நான் மெயினா காய்க்கிறது பிசிக்ஸ். ஓகே தானே? அடுத்தது, ரிப்பீட் பட்சுன்னா ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, பட் அவுட் ஆஃப் டச்சுக்கு போய் கேளும். ஸோ இப்ப படிச்சு இப்ப இருக்கிறனால திருப்பி ரிவிஷன் பண்ணி படிச்சா ஏ எடுக்கலாமா? ஓகே. அடுத்தது, ஒரு 25 பெச்சா இருந்தா, இல்லாட்டி நீங்க ஒரு 24 பெச்சோ ஏதோ இருந்தா, அதாவது ஆரம்பத்துல இருந்து சரியா படிச்சா எப்படியே எடுக்கிற, இது சம்பந்தமா ஆல்ரெடி சொல்லிங்க. அப்ப இது உங்களுக்கு தேவைப்படுமோ தெரியாது, ஆனா இத இப்ப இருந்து படிச்சா எப்படியே எடுக்கலாம்ங்கிறத நான் சொல்லி தருவேன். அடுத்தது, செல்ஃபா செய்யற டைம் டைம் கூட எடுக்குது. அப்படின்னா ஒரு ஆள் எக்ஸ்பிளைன் பண்ற டைம்ல ஐடியா குயிக்கா வருது. அதாவது கிளாஸுக்கு போற டைம்ல சார் வழங்கப்படுத்துற டைம்ல ஐடியா வருது, பட் நானா சுயமா இருந்து செஞ்சா டைம் கூட எடுக்குது. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன்? ஓகே, இது சம்பந்தமா பார்க்க போறோம். ஏற்கனவே நான் யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ப்ராப்ளம் வர்சஸ் சொல்யூஷன் சொல்லி. அதுலயும் நிறைய விஷயங்களை கதைச்சிருக்கேன். ஓகே. அடுத்தது, 6 மந்த் இருக்கு, ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணி என்னது 80க்கு மேல மார்க்ஸ் எடுக்க இயலுமா, அப்படின்னா ஏ எடுக்க இயலுமான்னு சொல்லி கேட்டீங்க. ஸோ அது சம்பந்தமா பார்ப்போம். அடுத்தது, செல்ஃபா செய்யற டைம் கூடிய டைம் எடுக்குது, ஆல்ரெடி பார்த்த விஷயம். ஓகே. அடுத்தது, தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி இப்படி படிக்கிறேன். தொடர்ச்சியா இப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறேன்னா நான் உங்களோட கேள்விக்குரிய விடைக்கு தான் வருவேன். அதாவது இப்ப நீங்க படிக்கீங்க, ஒரு 2-3 டேஸுக்கு படிக்க எழுது, அடுத்த நாள் படிக்க எழுது இல்ல. அடுத்தது என்னன்னா, ஒரு கன்சிஸ்டன்சி லெவல்ல இல்ல, தொடர்ச்சியா போற மாதிரி இல்ல. அடுத்து ஒரு நாளைக்கு இப்ப ஒரு குறிப்பிட்ட டைம் தான் படிப்படுது, அங்கால படிப்படுது இல்ல. ஒரு மோட்டிவேஷன் ஒன்று பண்ணி நான் படிப்படுது, அங்கால படிக்க எழுது இல்ல. ஸோ எப்படி ஒரு Y=MX கிராஃபை மெயின்டைன் பண்ணி படிக்கிறேன். அடுத்தது, எஸ்ஏ கொஸ்டனுக்கெல்லாம் ஸ்டார்டிங்ல விட வருது, பட் கடைசியில விட வருது இல்ல. ஸோ அதுக்கு என்ன செய்யற? அடுத்தது, படிக்கிறதுக்கு மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கு. நிறைய பேருக்கு பிரச்சனை, ஆக மெயினா பிரச்சனை தான் மென்டலி அன்ஸ்டேபிள். படிக்க போனா வேற ஏதாச்சும் ஞாபகம் வருது, இல்லாட்டி படிக்க போனா படிக்கிற மைண்ட் செட் இல்ல, இல்லாட்டி படிக்க போனா அடுத்தால கம்பேர் பண்றோம் லைக் அப்படி.
அடுத்தது ஒரு நாள் மட்டும்தான் மோட்டிவேஷனா படிக்க எழுது அப்படின்னா மோட்டிவேஷன் பண்ணினா இல்லாட்டி படிப்பை கொண்டு வந்தா ஒரு நாள் தான் படிக்க எழுது அதனால படிக்க எழுது இல்லை. ஸோ அதுக்கு என்ன செய்யற? அடுத்தது எக்ஸாம் ரிசல்ட்ஸ் நினைச்சா இப்பயே பயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேர்ம் எக்ஸாம் பேப்பர் இல்லாட்டி வீக்லி எக்ஸாம் பேப்பர் இல்லாட்டி எந்த ஒரு எக்ஸாம் பேப்பர் ரிசல்ட் எடுத்தாலும் இப்படி வந்துருமோ அப்படி வந்துருமோன்னு பயம். அடுத்தது லாஸ்ட் டேல நான் இவ்வளவு ஒர்க் பண்ணியிருந்தேன் எனக்கு இப்படி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. பட் அதோட கூடிய ஒர்க் பண்ணியிருந்தா உங்களுக்கு கூடிய வந்திருக்கும், சம்டைம் குறைய வந்திருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் என்ன வரைக்கும்? அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் டேல நீங்க ஒரு என்னது பிசி எடுத்துக்கிங்க, இப்போ ஒரு 3C தான் வந்திருக்கு. ஸோ அப்படி 3C வந்து அதாவது குறைய வந்தது காரணம் என்ன? அடுத்தது ஃபுல் டே கிளாஸுக்கு போன எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிற அப்படின்னா இப்ப இருக்கிற நாள் ஒரு 180 170 டேஸ் இருக்கு. ஸோ இருக்கிற நாள்ல நீங்க ஃபுல்லா கிளாஸுக்கு போனா எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிற? இல்லாட்டி ஒரு 24 பேட்ச் தியரியை கவர் அப் பண்ற பேப்பர் கிளாஸ்ன்னு சொல்லி ஓடுத்திடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காலையில கிளாஸுக்கு போனா வரதுக்கு நைட்டு ஆகுது, நைட்டுக்கு வந்தா திருப்பி ஆன்லைன் கிளாஸ். ஸோ நான் எப்படி செல்ஃப் ஸ்டடிக்குரிய டைம் கொடுக்குறேன் அப்படி. அடுத்தது படிக்கிற எல்லாமே மறக்குது. படிச்சா இன்றைக்கு ஞாபகத்துக்கு இருக்கு, ஒரு மாசத்துக்கு பிறகு 2 மாசத்துக்கு பிறகு இது மறந்து போகுது. என்ன செய்யற? அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ஐலாண்ட் ஃபர்ஸ்ட் வரணும்னா என்ன செய்யணும்? இப்போ நான் படிக்கேன், ஓகே ஒரு C லெவல்ல இருக்கேன் இல்லாட்டி ஈவன் ஒரு ஃபெயில் லெவல்ல இருக்கேன், எனக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ஐலாண்ட் ஃபர்ஸ்ட் வரதுக்கு ஐடியா இருக்கு, இருக்கிற நாள் போதுமா? இப்படி ஒர்க் பண்ணணும். அடுத்தது மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுது, என்ன செய்யலாம்? அப்படி என்றா ஏதோ ஒரு குழப்பம் மட்டும் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுக்குரிய சொல்யூஷன் என்ன? அடுத்தது தியரி மட்டும் படிச்சா போதுமா? அப்படின்னா எனக்கு தியரி எல்லாமே கிளியர், ஸோ நான் எக்ஸாம் ஹோல்ல போனா என்னால செய்ய இயலுமா? அடுத்தது 2024 A லெவலுக்கு அதாவது சப்ஜெக்டோ ஸ்ட்ரீம் மாறுறதா? அப்படின்னா 23ல நீங்க ஏதோ ஒரு சப்ஜெக்ட செஞ்சு ஃபெயில் ஆகிட்டீங்க, இல்லாட்டி நீங்க நினைச்ச இலக்கு உங்களால அடையல இல்லை, ஈவன் ஒரு பாஸ் மார்க்ஸ் தான் வந்திருக்கு. அப்ப நான் ஸ்ட்ரீம் மாறுறதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பயோ சயின்ஸ்ல இருந்து ஒரு பிடெக்கு மாறுறதா? இல்லாட்டி நான் ஒரு மெத் ஸ்ட்ரீம்ல இருந்து பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருந்து ஒரு டெக்னாலஜிக்கு மாறுவோமா இல்லாட்டி ஆர்ட்ஸுக்கு மாறுவோமா? அப்படி இல்லாட்டி இருக்கிற நாள் காணுமோன்னு கன்ஃபியூஸா இருக்கு. ஸோ நான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி போகணும் அப்படின்னு போட்டு 2025ல அலுவலகம் சொல்லி 2024ல வித்ட்ரோ பண்றதா? அடுத்தது டைம் டேபிள் போட்டா ஒரு 2 3 நாளைக்கு தான் நல்லா படிக்க இயலுது. நானா செல்ஃபா டைம் டேபிள் போட்டா அங்கால நல்லா படிக்க இயல. ஸோ அதுக்கு என்ன செய்யறேன்? அடுத்தது தியரி ஓகே தான், பட் கொஸ்டனுக்கு ஐடியா வரும் இல்ல. தியரி நல்லா படிச்சு வச்சுக்கேன், தியரி என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இயலுது, பட் கொஸ்டனுக்கு ஐடியா வரும் இல்ல. ஸோ என்ன செய்யறேன்? அடுத்தது ஏர்லியா காலையில எழும்ப எழுது இல்ல. அப்படின்னா நைட்ல லேட்டா தூங்கினாலும் சரி, நைட்ல ஏர்லியா தூங்கினாலும் சரி, ஏர்லியா காலையில எழும்ப எழுது இல்ல. ஸோ அதுக்கு என்ன செய்யறேன்? அடுத்தது செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்ல. அப்படி என்ன என்னால ஏழுமா, நான் எடுப்பேனா, நான் இப்போ ஒரு S லெவல்ல இருக்கேன், நான் எப்படி B எடுப்பேன்? அடுத்தது அடுத்த ஆளோட கம்பேர் பண்றேன். அடுத்தது ஒரு கேள்விக்கு ஆன்சர் வராட்டி கொப்பியை தூக்கி எறிஞ்சு போட்டு தூங்க போறேன். ஸோ இப்படி செல்ஃப் கான்பிடன்ட் இல்ல. செல்ஃப் கான்பிடன்ஸை கூட்டணும்னா என்ன செய்யணும்? அடுத்தது 50 MCQ செய்யற டைம்ல எனக்கு நான் எவ்வளவுதான் ஒர்க் பண்ணினாலும் என்னால ஒரு 26 30 தொடக்கம் 26 MCQ என்னால சரியா செய்ய எழுது. என்னால தொடை எழுதே ஒரு 35 MCQ தான். அதுலயும் சரி வருது ஒரு 30 26 தான் மேக்சிமம் ட்ரை பண்ணா வருது. ஸோ அதுக்குரிய சொல்யூஷன் என்ன? அடுத்தது கொஸ்டின் செய்து தியரியை ரிவைஸ் பண்ணிடலுமா? அப்படின்னா எனக்கு தியரி கிளியர் இல்லை, ஆனா எனக்கு இப்ப இருக்கிற டைமுக்குள்ள நான் கொஸ்டினை செஞ்சு தியரியை ரிவைஸ் பண்ணா ஓகேயா? அடுத்தது பிசிக்ஸ் பேசிக்காவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட். ஸோ அந்த கஷ்டம்ங்கிறதுக்கு காரணம் என்ன? மைண்ட் செட் ஏன் வந்துச்சு? நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்லுவேன். அடுத்தது டேர்மை டார்கெட் பண்ணி படிக்கணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் 24 பேட்ச் டேர்மை டார்கெட் பண்ணி படிக்கிறேன்னு சொன்னா இப்ப 4th டேர்ம் முடிஞ்சிருக்கு, 4th டேர்ம் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ 5th டேர்ம் படிக்கணும். ஸோ 5th டேர்மை டார்கெட் பண்ணி படிக்கிறதா, ஃபைனலை டார்கெட் பண்ணி படிக்கிறதா? ஸோ டேர்ம் டிபெண்ட் பண்ணிருக்குமா ஃபைனல்ல? அடுத்தது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸ்கோர் பண்ணா தான் ஃபைனல்ல ஸ்கோர் பண்ணிடலுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எனக்கு ஒரு 80 வந்தா தான் ஃபைனல்ல எனக்கு எடுக்க இயலுமா? ஈவன் நான் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஒரு 40 எடுத்தேன்டா என்னால எடுக்க இயலாவா? ஸோ அது சம்பந்தப்பட்ட விஷயம். டேர்ம் டிபெண்ட் பண்ணிருக்குமா ஃபைனல் எக்ஸாம்ல? அடுத்தது பிசிக்ஸ் படிக்க என்னென்ன ரிசோர்ஸ் தேவை? பிசிக்ஸ் படிக்கணும்டா ஓகே ஒரு ரிப்பீட் பெச்சா இல்லாட்டி ஒரு 24 பெச்சா நான் இப்ப ப்ராப்பரா ஒரு 6 மந்த் இருக்கு, நான் ஒழுங்கா படிக்கணும்டா எனக்கு என்னென்ன டூல்ஸ் என்னென்ன ரிசோர்ஸ் தேவை, என்னென்ன புக்ஸ் தேவை, என்னென்ன விஷயங்கள் என்கிட்ட இருந்தா நான் ஓடி ஆடாம வீட்டு இருந்து படிக்க இயலும். அடுத்தது MCQ நிறைய போல வருது. அப்படின்னா நான் MCQ மேக்ஸிமம் ட்ரை பண்றேன், எனக்கு தியரி ஓகே,
பட் அந்த எம்சிக்யூ செய்யற டைம்ல மேக்ஸிமம் போல வருது. ஸோ அதால எனக்கு ஃபெடப் ஆகுது. ஸோ அதுக்கான ரீசன் என்ன வரைக்கும். அடுத்தது செல்ஃப் ஸ்டடி. நான் நிறைய இடத்துல கிளாஸ் போறேன். பிசிக்ஸுக்கு ஒரு செல்ஃப் ஸ்டடிக்கு, அதாவது பிசிக்ஸுக்கு நான் என்னது ஒரு இடத்துல ஆன்லைன் கிளாஸ் போறேன், ஒரு இடத்துல பிசிக்கல் கிளாஸ் போறேன், ஒரு இடத்துல இண்டிவிஜுவல் கிளாஸ் போறேன். பட் செல்ஃப் ஸ்டடிக்கு எனக்கு டைமே இல்லாம இருக்கு. அடுத்தது அப்படி செல்ஃப் ஸ்டடிக்குரிய முக்கியத்துவம் என்ன, ஏன் செல்ஃப் ஸ்டடிக்கு நம்ம டைமை கூடியா கொடுக்கணும். அடுத்தது டைம் டேபிள். அப்படி என்ன இப்ப டெய்லி டைம் டேபிள் போடுறதா, இல்லாட்டி வீக்லி டைம் டேபிள் போடுறதா, இல்லாட்டி மந்த்லி டைம் டேபிள் போடுறதா, இல்லாட்டி டோட்டலா டைம் டேபிள் போடுறதா, எனக்கு எப்படி போடுறேன்னு வழங்கி இல்ல. நான் போட்டேன்னா குழம்புறேன். பெரிய ஒரு டைம் டேபிள் ஒன்று போட்டா அது சம்பந்தப்பட்ட விஷயம், எப்படி டைம் டேபிள் போடுறேன். அடுத்தது தொடர்ச்சியா எப்படி முயற்சியோட படிக்கிறேன். அப்படி என்ன கண்டினியூவா ஒர்க் பண்ணணும். ஒரு நாளைக்கு இப்போ 10 ஹவர் ஒர்க் பண்ணணும்னா என்னால 3 ஹவர் தான் எழுது. பட் அந்த 10 ஹவரை நான் மெயின்டைன் பண்றேன், எப்படி எப்படி கண்டினியூவா ஒர்க் பண்றேன். ஸோ எனக்கு ஆன்சர் ஒரு அடிஃபெடப் ஆகுது, எனக்கு தியரி வழங்காட்டி எனக்கு இதாகுது. இல்லாட்டி நான் ஃபோன் பார்க்கறதால, ஸ்டேட்டஸ் பார்க்கறதால எனக்கு மைண்ட் செட்டப் இல்லாம ஆகுது, இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனை வருது. ஸோ எப்படி நான் தொடர்ச்சியா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க இயலும். அடுத்தது ஒரு நாளைக்கு எவ்வளவு டைம் தூங்கணும். தூக்கம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்தது இப்ப எனக்கு இருக்கிற நாள் ஒரு 170 டேஸுக்குள்ளதான் இருக்க போகுது. ஸோ நான் பேப்பர் கிளாஸுக்கு போகணுமா, இல்ல தேவையில்லையா. தியரி கிளாஸுக்கு நான் போகணுமா, இல்ல ஓகேயா. அதாவது நான் வீட்டில இருந்தே படிச்சா போதுமா, பேப்பர் கிளாஸுக்கு போகணுமா, கட்டாயமா தேவையில்லையா. ஸோ பேப்பர் கிளாஸுக்கு போறோம்னா மாடல் பேப்பர் கிளாஸுக்கு போகணுமா, பாஸ்ட் பேப்பர் கிளாஸுக்கு போகணுமா, அது சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்தது 3 பாடத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணி படிக்கணும், 3 பாடத்தையும் எப்படி படிக்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்ஸ் படிக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு பாடம் மட்டும் படிச்சா போதுமா, இல்லாட்டி ஒரு நாளைக்கு 3 பாடத்தையும் மெயின்டைன் பண்ணணுமா, இல்லாட்டி 2 பாடத்தை மெயின்டைன் பண்ணினா போதுமா. அடுத்தது பாஸ்ட் பேப்பரை எப்படி பிளான் பண்ணி சரியான வகையில செய்யறேன். பாஸ்ட் பேப்பர் செய்யறேங்கிறது வேற, பாஸ்ட் பேப்பர் எப்படி சரியான முறையில செய்யறேன். அடுத்தது எத்தனை வருஷம் பாஸ்ட் பேப்பர் செய்யணும். இருக்கிற 170 டேஸ்ல பிளான் பண்ணி எத்தனை வருஷம் பாஸ்ட் பேப்பர் செஞ்சா பெஸ்டான ஒரு ரிசல்ட், ஒரு ஏ இல்லாட்டி பி, ஈவன் ஒரு ஃபெயில் லெவல்ல இருக்கிறால் ஒரு சிக்கு, இல்லாட்டி ஆக மினிமம், இல்லாட்டி ஒரு எஸ் லெவல்ல இருக்கிறால் ஒரு பிக்கு வரணும்னா எத்தனை வருஷம் பாஸ்ட் பேப்பர் செய்யணும். இல்லாட்டி ஒரு சி லெவல்ல இருக்கிறால் ஒரு ஏ எடுக்கணும்னா எவ்வளவுத்துக்கு ஒர்க் பண்ணணும், எத்தனை வருஷம் பாஸ் பேப்பர் செஞ்சா போதும், எப்படி செய்யணும். அடுத்தது பாஸ் பேப்பருக்கு ஏன் கூட இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். மாடல் பேப்பர் செய்யணுமா. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க மாடல் பேப்பர் செஞ்சாதான் அவங்களால பிசிக்ஸ்ல ஏ எடுக்க இயலும்னு சொல்லி, பாஸ் பேப்பர் மட்டும் செஞ்சா போதா அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்குரிய காரணம் என்ன. சரி, நீங்க ஏன் பாஸ் பேப்பர் செய்யுங்க, பாஸ் பேப்பர் முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ட் கூடன்னு சொல்லி ஏன் சொல்றீங்க. சோ அதுக்கான ரீசன் என்ன. அடுத்தது யூனிட் வைஸா பாஸ் பேப்பர் செஞ்சா நல்லமா. ஓகே, நீங்க பாஸ் பேப்பர் செய்ய சொல்றீங்க, யூனிட் வைஸா செஞ்சா நல்லமா, இல்ல டியர் வைஸா செஞ்சா நல்லமா, எனக்கு எப்படி செய்யறேன்னு வழங்குது இல்ல. அடுத்தது தியரிய ரிவிஷன் பண்ற எப்படி, எப்படி ஈஸியா நான் ஃபார்ம் வச்சுக்கலாம். இப்ப நான் படிச்சாலும் மறக்குது, இப்ப குயிக் ரிவிஷன் ஒன்று செய்யணும். தியரியை மட்டும் படிக்கிறியா, இல்லாட்டி ஒவ்வொரு தியரியை படிச்சு போட்டு அதோட சம்பந்தப்பட்ட கொஸ்டின் செய்யறதா, இல்லாட்டி எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணி செய்யறதா, இல்லாட்டி ஒவ்வொரு யூனிட்டா தியரியை முடிச்சு போட்டு கொஸ்டின் செய்யறியா. ஸோ இப்படி ஒரு குழப்பம் ஒன்று இருக்கு. எனக்கு தியரியை ரிவைஸ் பண்ணினா நான் பேப்பர் செய்வேன் கான்ஃபிடென்டா. ஸோ எப்படி தியரியை ரிவைஸ் பண்றேன். அடுத்தது 2 ஹவர்ல நான் 50 எம்சிக்கு நல்லா செய்ய இல்லை. நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணனால ஒரு 35 எம்சிக்கு 34 தான் வாசிக்கவே எழுது ட்ரை பண்ணேன். அங்கே ஒரு 16 கேள்வி என்னால வாசிக்கவே இல்லை. ஸோ எனக்கு ஒழுங்கான டைம் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ எப்படி 2 ஹவர்ல நான் 50 எம்சிக்கும் கம்ப்ளீட் பண்றேன். ஏன்னா நான் 35 எம்சிக்கு செய்யற டைம் எனக்கு ஒரு 25 சரி வரும். அதே நான் 50 எம்சிக்கு ஒர்க் பண்ணிட்டேன்டா ஈவன் ஒரு 35 நான் எடுத்துருவேனே அப்படின்ற மாதிரி. ஸோ எப்படி 2 மணித்தியாலத்துல 50 எம்சிக்கு முடிக்கிறேன். அடுத்தது எம்சிக்கு பாயிண்ட் சிஸ்டம், எம்சிக்கு பாயிண்ட் சிஸ்டம் அடிக்கடி சொல்றீங்க, அப்படின்னா என்ன எம்சிக்கு பாயிண்ட் சிஸ்டம்டா. அடுத்தது ஷார்ட் கட் எலிமினேஷன் மெத்தட். இப்ப எம்சிக்கு எல்லாம் செய்யற டைம்ல எப்படி ஷார்ட் கட்ல ஆன்சர் எடுக்கிற, எப்படி எலிமினேஷன் மெத்தட்ல ஆன்சர் எடுக்கிற, ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ற, அது நம்ம பாடமாக்கிட்டு போகணுமா, இல்லாட்டி எல்லா கொஸ்டினையும் ஷார்ட் கட் எலிமினேஷன்ல யோசிக்கிறியா, இல்லாட்டி எப்படியான கொஸ்டின் வந்தா ஷார்ட் கட்ல நம்ம ஐடியா எடுக்கிற. அடுத்தது ஸ்ட்ரக்சர் கொஸ்டின். ஃபைனல் பேப்பர்ல உங்களுக்கு அவுட் ஆஃப் 100க்கு 20 மார்க்ஸ் வரப்போகுது. ஸோ எப்படி அந்த 20 மார்க்ஸையும் பெர்ஃபெக்டா எடுக்கலும். அதுல ரிமூவ் பண்ணப்பட்ட ப்ராக்டிகல்ஸ் எத்தனை, டோட்டலா எத்தனை ப்ராக்டிகல்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ப்ராக்டிகல்ஸை ரிவிஷன் பண்ணணும். ஸோ ரிவிஷன் பண்ணதுக்குரிய ஐடியா எப்படி. அடுத்தது எஸ்ஏ கொஸ்டின் வருது. ஸோ அதை எப்படி சாய்ஸ் பண்ற, எத்தனை எஸ்ஏ கொஸ்டின் வரும், அதுல எதை சாய்ஸ் பண்ணினா பெட்டர். அடுத்தது எப்படி சாய்ஸ் பண்ணணும், எவ்வளவு டைமுக்குள்ள செய்யணும். ஒரு நார்மலா தெரியும் அவுட் ஆஃப் 100க்கு 30 மார்க்ஸ் வரப்போகுது. ஒவ்வொரு எஸ்ஏ கொஸ்டினுக்கும் 7.5. ஸோ 8 எஸ்ஏ வரப்போகுது. அதை எப்படி சாய்ஸ் பண்ற. அடுத்தது சிலபஸ்ல என்ன சரி சேஞ்சஸ் இருக்கா,
எல்லா சப்ஜெக்டையும் நான் மெயினாக காய்க்கிறது பிசிக்ஸ். ஸோ சிலபஸ்ல என்ன சரி சேஞ்சஸ் இருக்கா, அப்படி இருந்தா என்ன, ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன். அடுத்தது ரிசர்ச் புக்ல என்ன சரி மாற்றம் இருக்கா, சம்டைம் சில விஷயங்கள் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கும், சம்டைம் சில விஷயங்கள் எட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிற. ஸோ ரிசோர்ஸ் புக்கை நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ணணுமா. அடுத்தது கடைசியில இருக்கிற பாடங்கள் நாங்க பெருசா படிக்கிறதில்ல, சிலபஸ் கவர் பண்ணப்படுறல அப்படின்னு சொல்லி. ஸோ ஏன் கடைசி பாடங்கள் முக்கியத்துவம் பெறுகிறது. அடுத்தது சில பாடங்களை மட்டும் படிச்சு எடுக்கலாமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு மெக்கானிக்ஸ், ஒரு வேவ்ஸ் வைப்ரேஷன், ஹீட், ஒரு ஃபீல்டு, இவ்வளவு தான் படிச்சீங்க, இதை வச்சு நான் எடுக்கலாமா, இல்ல கட்டாயம் 11 யூனிட்டையும் முடிச்சு தான் ஆகணுமா. ஸோ எடுக்கணுமெண்டா கொஞ்சம் பாடத்தை படிச்சு ட்ரிக்ஸா எடுக்கலாமா. அடுத்தது சிங்கள மீடியம், இங்கிலீஷ் மீடியம், அதுல எல்லாம் ஹை ரேங்க் வருது. ஆனா நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் தமிழ் மீடியத்துல வர்றது வெரி ரேர். ஸோ அதுக்குரிய சொல்யூஷன், அதுக்குரிய காரணம் என்ன. அடுத்தது ஏன் நம்ம சிங்கள மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தை விட ஒப்புற டைம்ல கீழுக்கு இருக்கோம். ஸோ அதுக்கான ரீசன் என்ன. மெயினா சிங்கள மீடியம், ஸோ சிங்கள மீடியத்துல ஆட்கள் கூட ஓகே, பட் நம்மளும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணினாலும் அந்த ரீச் அடையவே இல்லை. ஈவன் நம்ம குறையத்தான் நம்ம பெர்சன்டேஜ்ல, பட் நம்மளால எழுந்தானே, ஏன் அதே சிலபஸ் தானே படிக்கும், மீடியம் மட்டும் தானே டிஃப்ரெண்ட், பட் ஏன் நம்மளால டாப் ரிசல்ட் எடுக்க இல்லை. அடுத்தது கிளாஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், எப்படி கிளாஸ் போயிட்டு இருக்கு, நம்மளோட கிளாஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்து இந்த ப்ராக்டிஸ் பிசிக்ஸ்ங்கிறது ஒரு சேனல். ஸோ அதுல டெலிகிராம் சேனல்ல நிறைய விஷயங்கள் போடுவோம். அடுத்தது நாங்க நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் செய்வோம் யூடியூப்ல, அப்படி இல்லைன்னு சொன்னா ஜூம் லைவ்ல ஃப்ரீ கிளாஸஸ். எல்லா கிளாஸஸுக்கும் மணி இல்லை. ஸோ கஷ்டப்படுற பிள்ளைகள் இருக்கும். ஸோ ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாம் நிறைய செய்வோம். அப்போ அதுல லிங்க் எல்லாம் நாங்க போடுற டைம்ல தேவையான ஆட்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும், பட் நீங்க ஷேர் பண்றது குறைய, அது சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ அப்படி என்ன ஃப்ரீ கிளாஸஸ் போகுது. அடுத்தது என்னன்னா, வளமையாவே ஜனவரில இருந்து ஸ்டார்ட் பண்ணின இந்த குறிப்பிட்ட கிளாஸ் ஒர்க் அவுட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல டெய்லி டாஸ்க் போடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஷயத்த செய்யுங்க அப்படி. அந்த டெய்லி டாஸ்க்ண்டா என்ன, டெய்லி 1 MCQ என்ன, டெய்லி 10 MCQ அது எப்படி போகும், ஸ்பெஷல் எக்ஸாம்ண்டா அதுல எப்படி ஜாயின் பண்ற, வீக்லி எக்ஸாம் சீசன் அது எப்படி போகும், அதுல எப்படி ஜாயின் பண்ற. அடுத்தது மெயினான விஷயம், ஆன்லைன் கிளாஸ்ல பெனிஃபிட். அப்படின்னா நீங்க ஒரு ஆன்லைன் கிளாஸ் போறது நல்லமா, பிசிக்கல் கிளாஸ் போறது நல்லமா. ஆன்லைன் கிளாஸ் போறதால என்ன பெனிஃபிட்ஸ் வரும், பிசிக்கல் கிளாஸ் போறதால என்ன பெனிஃபிட்ஸ் வரும். சம்டைம் ஆன்லைன் கிளாஸ் வர என்ன நன்மைகள்ங்கிற மாதிரி தீமைகளும் இருக்கும். ஸோ அப்படியான தீமைகள் என்ன, நன்மைகள் என்ன, அது சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்தது ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் நீங்க ஒன்று சொல்லியிருந்தீங்க, என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்னா என்ன, அது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நாங்க ஜாயின் பண்றோம்னா என்ன செய்யணும், ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்னா என்ன. அடுத்தது இப்ப இருக்கிற ரிசல்ட், இது நான் உங்கள்கிட்ட காமனா கேட்கறது. ஸோ நீங்க அதை கட்டாயம் கமெண்ட் பண்ணணும். இப்ப இருக்கிற ரிசல்ட் என்ன, நீங்க இந்த வீடியோவை பார்க்க வந்திருப்பீங்க. ஸோ என்ன நிலைமையில இருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் என்ன. ஏனென்றா இது ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். நீங்க போடுற டைம்ல அந்த கொமாண்டை நீங்க டெலீட் பண்ணாம வச்சீங்கன்னா, இந்த வீடியோ நான் டெலீட் பண்ணாம வைப்பேன். ஸோ நீங்க எக்ஸாம ஃபேஸ் பண்ணி போடு, 24 எக்ஸாம் ஃபேஸ் பண்ணி போடு, ரிசல்ட் வரும் தானே. அந்த டைம்ல இது ஒரு என்னது மோட்டிவேஷனாகவும் இருக்கும், நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த முறை 3F எடுத்தீங்க, நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் சரியா மெயின்டைன் பண்ணி ப்ராப்பரா ஒரு பிளான் பண்ணி ஒரு 3Bக்கு வாரீங்க. ஸோ நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ண ரிசல்ட் வந்துட்டா, இல்லாட்டி அதோட கூடிய வந்துட்டா, அதோட சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது, அது ஒரு ப்ரூஃபா இருக்கும். ஸோ நீங்க கட்டாயம் அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ட்ரீம் யூனிவர்சிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேராதனிய, மொரட்டு, அப்படி சிலவங்களுக்கு ஃபாரின் யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்கும். அப்போ உங்களோட அந்த ட்ரீம் யூனிவர்சிட்டி என்னங்கிறது நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சம்டைம் நீங்க கமெண்ட் பண்ற டைம்ல அதே விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். அடுத்தது நான் சொன்ன விஷயத்த நீங்க கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த ரிசல்ட்ஸ் வர டைம்ல பார்க்க இயலும். மெயினா உங்களோட ட்ரீம் யூனிவர்சிட்டி என்ன, அடுத்தது உங்களோட ரிசல்ட்ஸ் குறைஞ்சது காரணம் என்ன, அடுத்தது இப்ப இருக்கிற உங்களோட ரிசல்ட் என்ன, இப்ப என்ன ரிசல்ட் வந்துச்சு, இல்லாட்டி நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்க as a 24 பேட்ச், ரிப்பீட் பேட்ச்னா என்ன ரிசல்ட் வந்துச்சு, நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் என்ன. ஓகே. அடுத்த விஷயம், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். இவ்வளவு நீங்க ஒழுங்கா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க. ஓகே. இப்ப நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன். சரியா. ஓகே. என்னை பத்தி நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்குங்கிறதால நான் உங்களுக்கு செல்லல. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன். 2023 ஏலெவல் ரிசல்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். உங்களுக்கு தெரியும் 2023ல ஏலெவல் எழுதினீங்க. ஏதோ 2023ல ஸ்டார்டிங்ல உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு.
அப்படின்னா 2024க்கு அடுத்தது 2025க்கெல்லாம் இந்த ஆன்லைன் பிரச்சனை ஒன்றும் இல்லை. பட் இந்த 2023க்கு முன்னுக்கு இருக்கிற செக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1 2 E1 யூனிட் 3, மெயினா நான் நினைக்கிறேன் யூனிட் 1 2 இதெல்லாம் உங்களுக்கு ஆன்லைன்ல போயிருந்துச்சு. ஆன்லைன் சொன்னா நீங்க ஸ்டார்டிங்லயே ஆன்லைன்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணிப்பீங்க. சில என்னது நம்ம நாட்டில் இருக்கிற அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனால உங்களுக்கு ஆன்லைன்ல வந்துச்சு. அப்ப ஏ லெவல் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் உண்டு, ஆன்லைன்ல நீங்க டைரக்டா ஸ்டார்ட் பண்ணினதால ஆன்லைன்ல செய்யறதால பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதை இப்ப ஃபீல் பண்ணுவீங்க. பட் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு உங்களுக்கு அந்த டைம்ல 2023ல. ஸோ உங்களுக்கு நிறைய கஷ்டம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஜூம்ல படிக்கிற, எப்படி யூடியூப்ல ஃபாலோ பண்ற, இப்படி நிறைய விஷயங்கள் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஏதோ இறைவன் உதவியோட யூனிட் 3ல இருந்து பிசிக்கலா ஸ்டார்ட் பண்ணப்பட்டுட்டு, ஸோ பிசிக்கலா ஸ்டார்ட் பண்ணப்பட்டதால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் நீங்க இப்ப ஃபீல் பண்ணுவீங்க பிசிக்கல் கிளாஸை விட ஆன்லைன் கிளாஸ் பெட்டர்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. அது நான் பின்னுக்கு கதைப்பேன். சரியா? இந்த ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் என்ன செய்றீங்கன்னா இந்த கங்க்ராச்சுலேஷன் பண்றது, சூப்பர் மெரிட், மெரிட்ல போற அப்படியானவங்களை தான் நீங்க என்ன செய்றீங்கன்னா விஷ் பண்றீங்க. விளங்கிட்டு அதே மாதிரி டாக்டர், இன்ஜினியர் இப்படி எடுபட்டவங்களை மட்டும் தான் விஷ் பண்றீங்களே தவிர, விஷ் பண்ணுங்க ஓகே, அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்திருக்காங்க. பட் நான் என்ன சொல்ல வாரேன்னா, ஈவன் ஒரு ஆள் ஒரு நாலேஜும் இல்லாம, ஒரு ப்ராப்பர் கைடன்ஸும் இல்லாம, ஒரு ஃபெயில் லெவல்ல இருக்கிற ஒரு ஆள் ஒரு சி லெவலுக்கு வாராரு, ஈவன் ஒரு எஸ் லெவலுக்கு வாராருன்னா அவர் அவர் போட்டதும் எஃபோர்ட் தான். உங்களா தெரியும், மேக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதே மாதிரி பயோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு நிறைய கஷ்டம் ஒப்பிடக்குள்ள. காமர்ஸ், ஆர்ட்ஸ், டெக்னாலஜி, அவங்கள பிடெக் இடெக் எல்லாம் ஒப்பிடுற டைம் மேக்ஸ் பயோல பாடப்பரப்பு கூட, அடுத்தது போட்டி கூட, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த டைம்ல நிறைய பேருக்கு கிடைக்காது. ஸோ அதான் என்ன செஞ்சிருக்கு நம்மளோட கவர்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஷே, அதாவது ஒரு தரத்துல உங்களுக்கு சான்ஸ் இல்லையா, ஸோ நீங்க செகண்ட் ஷே ட்ரை பண்ணலாம். அதுலயும் சான்ஸ் இல்லையா, தேர்ட் ஷே ட்ரை பண்ணலும். இடையில உங்களுக்கு என்ன சரி இஷ்யூவா விட்ரோ பண்ணலும். ஸோ இப்படி உங்களுக்கு நிறைய ஆப்ஷனை தந்திக்கிறது காரணம் போட்டி கூட. அடுத்தது என்ன, இதுல காம்படிஷன், அதாவது மெயினா போட்டி கூட, அதோட இந்த சிலபஸும் பெரிய ஒரு சிலபஸ். ஸோ ஒழுங்கா பிளான் பண்ணி படிச்சா தான் ஃபர்ஸ்ட் ஷேல போக இயலும். ஆனா இந்த வீடியோ பார்த்துக்கிற நீங்க அநேகமா செகண்ட் ஷே தேர்ட் ஷே தான் இருப்பீங்க. எந்த ஷேயா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒழுங்கா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா, பிசிக்ஸ் கஷ்டம் இல்ல, ஒழுங்கா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா சிம்பிளாயே எடுக்கலாம். ஸோ அதுக்குரிய ஐடியாஸ் தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். எப்படி சிம்பிளாயே எடுக்கலாம், எப்படி கஷ்டப்படாம, கஷ்டப்படத்தான் வேணும், பட் எப்படி பிளான் பண்ணியே எடுக்கலாம். ஏன்னா நம்மட ஸ்ரீலங்கன் எக்ஸாம் எதை நோக்கமா கொண்டு வச்சுக்கன்னு சொன்னா, நாலேஜ் இல்லை, குறிப்பிட்ட டைமுக்குள்ள யாரு பெஸ்ட் ரிசல்ட் எடுக்கானோ அவருக்கு தான் அந்த குறிப்பிட்ட டிகிரி, குறிப்பிட்ட மார்க்ஸ் போகுது. ஸோ நம்மட டார்கெட் என்ன, குறிப்பிட்ட 2 மணித்தியாலத்துல 50 MCQ சரியா செஞ்சு முடிக்கணும். அதே மாதிரி 3 மணித்தியாலம் 10 நிமிஷம், நான் பிசிக்ஸை மட்டும் கதைக்கேன். ஸோ இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நீங்க 4 ஸ்ட்ரக்சரை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு 8 எஸ்ஏ வரும். அதுல 4 எஸ்ஏ கொஸ்டினை நீங்க என்ன செய்யணும், ஃபுல்லா முடிக்கணும் பெர்ஃபெக்டா சாய்ஸ் பண்ணி. ஸோ அந்த 10 நிமிஷம் வாசிப்பு நேரம், இதான் உங்களோட டார்கெட் மெயினா. ஓகே தானே? ஸோ இதை நம்ம பிளான் பண்ணணும். அதுக்கு நம்ம 1ல இருந்து 11க்கு தான் போகணுமா, யூனிட் 1ல இருந்து 11 தான் போகணுமா, இல்ல ஜாயா நம்ம என்ன ட்ரிக்ஸா படிச்சா ஓகேயா? ஸோ நான் நிறைய விஷயங்களும் சொல்லி தர போறேன். நீங்க விடுற மிஸ்டேக் அதே மாதிரி பிளான். அப்ப நான் இதுல என்ன சொல்ல வரேன்டா, 2023ல இந்த ப்ராஜெக்ட்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் கைடன்ஸ்ல கூட ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஓகே பரவாயில்ல. அப்ப அதுல நிறைய பேர் பாஸ் ஆகினாங்க. உங்களுக்கு நார்மலா தெரியும், இந்த 2023ல எக்ஸாம் நடந்துச்சு தானே, அதுல பிசிக்ஸ் பேப்பர் கடும் ஈஸியா இருந்துச்சு. ஏனோ தெரியாது, அடுத்த பாடங்கள் ஒப்புற டைம் இருந்தும் இந்த குறிப்பிட்ட பிசிக்ஸ் பாடத்துல கூட ஃபெயில் ஆகிருக்கீங்க, ஃபெயில் வந்திருக்கு. ஸோ உங்களோட சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. விளங்குதா? ஏனோ தெரியாது ஃபெயில். அப்ப நிறைய பேர் பாக்குற டைம் கவலை. ஆனா நான் லாஸ்ட் டைம்ல ஒரு கைடன்ஸ் ப்ரோக்ராம் ஒன்றும் செஞ்சிருந்தேன். கைடன்ஸ் என்ன சொன்னா, எக்ஸ்பெக்டேஷன் பேப்பர் இவ்வளவுதையும் பார்த்துக்கு போ, இவ்வளவுதையும் பார்த்துட்டு போனாலே உன்னால எஸ் எடுக்கலும் இல்லாட்டி சி எடுக்கலும். நிறைய பேர் அதை யூஸ் பண்ணாங்க, ஆனா நிறைய பேருக்கு தெரியா. ஸோ எனக்கு கடும் மன வருத்தம்.
எவ்வளவு பேர் பாஸ் ஆயினாலும் சிலவங்களுக்கு கிடைக்காம போயிட்டு அப்ப நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாவோ இல்லாட்டி நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லா இருந்தா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஆளுக்கு. சரியா? அப்ப நான் இதுல என்ன சொல்றேன்னா, நெக்ஸ்ட் பயோ ஸ்ட்ரீம் படிக்கிறவங்க மேக்ஸிமம் டேலண்ட் ஆனவங்க. சரியா? நீங்க எல்லாருமே டேலண்ட் ஆனால் ஸோ அதால உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்கு, பட் நீங்க அதை சரியா பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணல, எக்ஸெப்ட் பண்ணுங்க. நீங்க ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் விட்டீங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, அதுக்குரிய சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஓகே, உங்களை பிடிக்க யாருமே இல்லை. விளங்கிட்டா? உங்களோட படிக்கிற ஒரு ஆள் தான் 3A எடுக்குது, ஐலண்ட் டாப் வருது, 2AB எடுக்குது, மெடிசின் போகுது. ஆனா நீங்க ஒரு 3F எடுக்கீங்க இல்லாட்டி 3S எடுக்கீங்கன்னா மெயினான காரணம் நீங்க. அடுத்தது உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் ஒன்று இல்லாம இருந்துக்கல. அப்ப உங்களுக்கு விளங்குது தானே? அப்ப நீங்க எந்த இடத்துல மிஸ்டேக் விடுறீங்கிறத கண்டுபிடிங்க. உங்களோட பிரச்சனைங்கிற என்னங்கிறத நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ஷுவரா அதுக்குரிய சொல்யூஷன் இருக்கும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் கட்டாயம் சொல்யூஷன் இருக்கும். சரியா? சோ நான் அடுத்த விஷயத்துக்கு போறேன். சரியா? இதுல காய்க்கிறதுக்கு ஒன்றும் இல்ல. நீங்க ஓவரா ஃபெடப்பா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பட் ஒன்றுமே இல்லை. சரியா? ஓகே. அடுத்தது இப்ப இந்த 2023ல ஃபைனல் ப்ராஜெக்ட். நார்மலாவே 2023ல நான் ஒரு ஃபைனல் ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சிருந்தேன். ஸோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு கட்டாயம் செல்லணும். லாஸ்ட் டைம்ல நான் 2022 2021 எல்லாம் என்னால் மேக்ஸிமம் ஒர்க் பண்ண இயலாம இருந்துச்சு. ஸோ அதால நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி 2023ல பெஸ்டான ஒரு ரிசல்ட் ஒன்று எடுக்கணும்னு சொல்லி நான் எஃபோர்ட் போட்டிருந்தேன். ஸோ அதுக்குரிய சொல்யூஷன் கிடைச்சிருந்துச்சு. அது பரவாயில்லை, அதை நான் லைட்டா சொல்லிவிட்டு போறேன். ஓகே, இல்ல பாருங்க. 2023ல நான் என்ன செஞ்சிருந்தேன்டா, அழிச்சு சொல்லுறேன். ஓகே, இந்த 2023ல நான் என்ன செஞ்சிருந்தேன்னா, ஃபைனல் ப்ராஜெக்ட் ஒன்று செய்யணும்னு லாஸ்ட் டைம்ல நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு 6 மந்த் இருக்கிற கேப்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அதுலயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 100 டேஸ், இந்த 100 டேஸ்ல பிசிக்ஸை படிச்சு ஈவன் நீங்க ஒரு ஃபெயில் லெவல்ல இருந்தா கூட ஒரு பி லெவலுக்காச்சும் வர இயலும் அப்படின்னு சொல்லி என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருந்தேன். அதோட லாஸ்ட் டைம்ல ஒரு கைடன்ஸ் ஒன்றும் செஞ்சிருந்தேன். ஸோ அதுல மேக்சிமம் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. அதோட அவுட்புட்டும் வேற லெவல்ல வந்துருந்துச்சு. ஸோ அதுல நான் என்னென்ன விஷயங்களை செஞ்சேனுங்கிறதையும் சொல்றேன். அப்படின்னா நான் டார்கெட் பண்ணினது என்னன்னா, மெயினா ஃபெயில் லெவல், அதோட சேர்ந்து என்னது எஸ் லெவல், இதுல இருக்கிறவங்க குறைஞ்சது ஒரு சி லெவல் இல்லாட்டி ஒரு பி லெவலுக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பாஸ் ஆகியிருந்தாங்க ஃபெயில் லெவல் இருக்கிறவங்க கூட. ஆனா என்கிட்ட வராம சிலவங்க ஃபெயில் ஆகியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்குற டைம் கடும் கவலையா இருந்துச்சு. ஏதோ நல்லா கொண்டு இருக்கும், ஆனாலும் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியணும். சரி, ஓகே. அடுத்த விஷயத்துக்கு நான் போறேன். 2023 ஃபைனல் ப்ராஜெக்ட் இதெல்லாம் கூட கதைக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போனேன்டா. ஓகே. ஓகே, 2023 ஃபைனல் ப்ராஜெக்ட் அதுல எப்படி நான் வழிகாட்டல்கள் வழங்கினேன், அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை நான் ஒரு கட்டாயம் செல்லணும். சரியா? அதுல நான் என்ன செஞ்சிருந்தேன்டா, எம்சிக்கு மட்டும் ஒர்க் பண்ணாம ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ எல்லாத்துக்குமே நான் என்னது பெர்ஃபெக்டா பிளான் போட்டிருந்தேன். அதுலயும் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் உருவாக்கினேன். அதெல்லாம் எப்படி உருவாக்கினேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்லி தரேன். அதுல நான் உங்களுக்கு சில ட்ரிக்ஸான விஷயங்கள் சொல்லி தருவேன். நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா. இந்த ஜூம்ல ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று இருக்கிறதால உங்களுக்கு 40 மினிட்ஸுக்கு தான் வீடியோ வரும். அதை நீங்க கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா நல்லா. ஏனோ தெரியாது. அதில் நான் கதைக்கிற விஷயத்தை நான் 40 மினிட்ஸாக தான் யூடியூப்ல போடுவேன். நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா நல்லா. ஓகே, இதுல நான் என்ன செஞ்சேன்னா, இந்த 2023 ஃபைனல் ப்ராஜெக்ட்ல எம்சிக்யூ எம்சிக்யூக்கு தனியா ஒரு ஒர்க் அவுட். சரியா? ஒர்க் அவுட் ஒன்று செஞ்சிருந்தேன். அதே மாதிரி ஸ்பெஷலா எம்சிக்யூக்கு ட்ரிக்ஸ் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட வீடியோஸ் கொடுத்திருந்தேன். அந்த ட்ரிக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போனாலே நார்மலா ஒரு 25-30 எம்சிக்யூ எடுக்கலும். அப்படி பிளான் பண்ணி வளமையா வரக்கூடிய ட்ரிக்ஸான விஷயங்களை சொல்லி கொடுத்தேன், எம்சிக்யூ ட்ரிக்ஸ் என்று. சரியா? அதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சருக்கும் நான் ஒரு 15 பேப்பர்ஸ் போட்டிருந்தேன். 15 பேப்பர்ஸ் அப்படி என்ன, ஒவ்வொரு பேப்பர்லையும் 4 ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அப்ப 60 ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி வரும்.
அதே மாதிரி தான் எஸ்ஏ கொஷனுக்கும் லாஸ்ட் டைம்ல என்ன மாதிரி எஸ்ஏ கொஷன் செஞ்சான எல்லாம் அதுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை என்னால முடிஞ்ச மாதிரி செஞ்சிருந்தேன். ஸோ இதுல தியரி படிச்சு கொடுத்த வீதம் குறைய இருந்தாலும் என்ன லாஸ்ட் டைம்ல தான் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் 2020ல ஏ லெவல் எழுதியிருந்தேன். 2021லையும் ஏ லெவல் எழுத போயிட்டு இருக்கிற டைம்ல எனக்கு 2020ல யூனிவர்சிட்டி கிடைச்சிச்சு. ஸோ நான் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு 2021ல அதுக்கு பிறகு எனக்கு ஒழுங்கா கான்சென்ட்ரேஷன் பண்ண ஏலாம் போனுச்சு. ஸோ வீட்டு சுச்சுவேஷன் ஆஃப்டர் 2022ல கிளாஸ் செஞ்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சிச்சு, யூனிவர்சிட்டி ஆஃப் வவுனியா அப்ளைட் சயின்ஸ். அதுக்கு பிறகு 2022ல ஒழுங்கா கம்பேக் கொண்டு ஒழுங்கான ரிசல்ட் ஒன்று எடுக்கிறதுக்கு எனக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அதுக்கு பிறகு நான் அப்பீல் பண்ணி சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு வந்திருந்தேன். ஸோ சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு வந்த டைம் 2023 எக்ஸாம் நடக்க போகுது. ஐ திங்க் ஒரு ஆகஸ்ட் அப்படிதான் வந்திருப்பேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ஜனவரி நடந்த அப்போ எனக்கு ஒரு 6 மந்த் கேப் தானே இருந்துச்சு. ஸோ அதுல தான் இந்த குறிப்பிட்ட ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி என்னால் எவ்வளோத்துக்கு எஃபோர்ட் போட இயலுமோ அவ்வளோத்துக்கு எஃபோர்ட் போட்டு இருந்தேன். ஸோ அதோட ரிசல்ட்டும் வேற லெவலில் வந்துருந்துச்சு. இப்போ கூட என்கிட்ட 410க்கு மேல சட் இருக்கு, சட் ஹிஸ்டரி. அவ்வளோத்தையும் நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ண எல்லாமே இருக்கு என்னால, அப்படின்னா கிளியர் பண்ண எல்லாமே இருக்கு. அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் தான், அவ்வளவு ஃபீட்பேக் தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இந்த வழிகாட்டல் கைடன்ஸ்ங்கிறத நான் லாஸ்ட் டைம்ல கொடுத்திருந்தேன். 1000க்கும் மேல ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருந்துச்சு. 500க்கும் மேல ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஃபுல்லாவே யூஸ் பண்ணிருந்துச்சு. 200க்கும் மேல ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணிருந்துச்சு. ஸோ அதுல ரிசல்ட் விஷயங்கள்லாம் போடுவேன். ஸோ நான் எப்படி கைடன்ஸ் வழங்கினேன் அப்படிங்கிறத அடுத்ததுல பார்ப்போம். ஐ திங்க் ஒரு 2 மினிட்ல இந்த வீடியோ கட் ஆகும். பட் உங்களுக்கு நான் யூடியூப்ல தான் உடச்சு உடச்சு போடுவேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லி. ஸோ நீங்க அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாம கட்டாயம் பார்த்தீங்கன்னா நல்லா. அடுத்தது எப்படி நான் அந்த எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கினேன், இது வெரி இம்பார்ட்டன்டான பாயிண்ட். பட் இந்த 2 மினிட்ல வீடியோ கட் ஆகும். இருந்தும் அடுத்த வீடியோல நீங்க கட்டாயம் அதை பாருங்க. நீங்க கமெண்ட் பண்ற டைம்ல நீங்க கடைசி வீடியோக்கு மட்டும் கமெண்ட் பண்ணினா ஓகே. விளங்கிட்டா? சரி, ஓகே. இதுல நான் எப்படி இந்த குறிப்பிட்ட எக்ஸ்பெக்டேஷன் கொஷன்ஸ் எடுத்தேனுங்கிறத உங்களுக்கு சொல்லி தரேன். குயிக் ரிவிஷன் பண்றதுக்குரிய ஐடியாவையும் இதுல செல்வேன். நான் இதுல எப்படி ஐடியா எடுத்தேன்னா, நான் படிக்கிற டைம்ல எனக்கு ஒருத்தரும் ப்ராப்பரா கைடன்ஸ் பண்றதுக்கு இல்ல. அப்ப எனக்கு நான் தான் என்னது எல்லாமே மோட்டிவேட் பண்றதுக்கோ எல்லாத்துக்கும் நான் தான். ஸோ நான் என்ன செஞ்சேன்னா, பிசிக்ஸ் கஷ்டம் இல்லை, நான் ஃபெஸ்ட் எழுதியிருந்தேன். எனக்கு எம்சிக்யூ 19 தான் சரி வந்துச்சு. அதோட சேர்ந்து எனக்கு சி ரிசல்ட் தான் வந்துச்சு. ஸோ இதுக்கு ஏதோ எனக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சிட்டு ஓகே. பட் நான் செகண்ட் ஸ்டேப் படிக்கிற டைம்ல தான் நான் விட்ட மிஸ்டேக்கை நான் கரெக்ட் பண்ணினேன். அதே மாதிரி எனக்கு என்ன சொல்லி ஒரு வேயை நான் உருவாக்கினேன், ஓன் வேன்னு உருவாக்கினேன். ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் கட்டாயம் ஷேர் பண்ணணும். அப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங்ல தியரி தெரியாது. ஏன் நான் எந்த விஷயத்த சொல்றேன்னா உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கும். தியரி தெரியாது, நான் கிளாஸுக்கு போவேன், சும்மா பார்த்துக்கிட்டு இருந்துட்டு வந்துடுவேன். அப்படி சில கிளாஸை நான் கட் பண்ணுவேன். ஏனென்றா எனக்கு மணி இஷ்யூவா இருந்துச்சு. ஸோ காசு எல்லாருக்குமே பிரச்சனை. ஸோ மணி இஷ்யூவால நான் ஆல்மோஸ்ட் கிளாஸ் போகல. ரைட்டா? ஸோ அதால நான் தியரி ஒழுங்கா படிக்கல. அப்ப நான் எனக்கு பேப்பர் செய்யற டைம்ல எனக்கு ஒழுங்கா ஆன்சர் வரல. அதுக்கப்புறம் நான் பிளான் பண்ணினேன், திருப்பி நான் கிளாஸ் போறதுக்கு, தியரி கிளாஸ் போறதுக்கு விரும்பல. அப்ப நான் வீட்டு இருந்து செல்ஃபா படிப்போம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிளான் ஒன்று உருவாக்கினேன். எல்லாருமே தியரியை படிச்சு கொடுத்தான் கொஸ்டின் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நான் கொஸ்டினை வச்சுதான் தியரியை ஸ்டார்ட் பண்ணேன், தியரியை விளங்கி எடுத்தேன். ஓகே, அது எனக்கு பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஸோ அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். இது சாப்டர் 1 இருக்கட்டும். ஓகே, இதுல நான் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த விஷயத்த பார்ப்போம். 2023 ஃபைனல் ப்ராஜெக்ட் எப்படி எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்கினேன்னு சொல்லி, அதுல ஃபைனல் கொஷன், எக்ஸ்பெக்டேஷன் கொஷன். ஸோ அடுத்த வீடியோக்கு நீங்க வாங்க. இதுல நான் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி எடுத்தேன், ஃபைனல் கொஷன் எப்படி எடுத்தேங்கன்னு சொல்றேன். ஓகே.